நான் பேசிதான் திருந்துறாங்கன்னு சொல்ல மாட்டேன் பாஸ்டர். சொல்லிதான் பாருங்களேன், அவங்க திருந்துறாங்கன்னு சொல்றதே பெரிய அபத்தம். ஒரு மெய்ப்பனும் மனைவியும் மனம் திரும்பி வந்தோடனே ஒரு 300-400 ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படுது பாஸ்டர். ஐயோ 300-400 ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படுதா? அவங்க 300-400 ஆத்மாவை ஏமாத்தி இருக்காங்க. பட் ஆனா கர்த்தர் அதையும் வளர்ச்சிக்குள்ளாக தான் நடத்தினார். இப்போ வந்து நாங்க அப்படியே தான் இருக்கிறோம். வனத்ராஜ் ஐயா, உங்களால அவங்களுக்கு growth தான் ஆயிருக்கான். அவங்க ஆனா அப்படியே தான் இருக்காங்களா? அவங்க டாக்டர்ல எல்லாம் எதுவும் மாத்தலையா? அனிதா ஜாபேஸ்னு ஒரு பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் வைஃப் இருக்காங்க. அது பயங்கரமா திட்டி இருப்பேன், பயங்கரமா அவங்களை ரெபியூக் பண்ணிருப்பேன், ரெப்ரூவ் பண்ணிருப்பேன். பயங்கரமா திட்டி இருப்பாரு. இவரு எப்படிலாம் திட்டுவாரு அப்படின்னு அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போடலான்னு பார்த்தா எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சதுன்னா கமெண்ட்ல அந்த லிங்கை போடுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஆனா இன்னொரு நபரை எப்படிலாம் திட்டியிருக்காருன்னு எனக்கு கிடைச்சது. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவில் அனிதா ஜேபஸ் பயங்கரமாக திட்டினார்ல, அதில் என்ன ஆச்சுன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். நீங்க முக்காடு போட்டாலும் போடாட்டியும் நீங்க என்ன பண்ணனாலும் பண்ணாட்டியும் ஆண்டவர் உங்க நீங்க தலையில போட்டுக்கிற முக்காட பாக்குறது இல்ல, உங்களுக்குள்ளாக இருக்கிற இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இத சொன்னதுக்கு தான் நம்ம அண்ணன் பிரிஸ்லி பயங்கரமா வெகுண்டு விழுந்து ஆவியில் வைராக்கியம் கொண்டு பயங்கரமா திட்டினார். கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு திட்டினார்னு வச்சுக்கோங்களேன். அனிதா ஜாபேஸ்னு ஒரு பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் வைஃப் இருக்காங்க. அது பயங்கரமா திட்டி இருப்பேன், பயங்கரமா அவங்களை ரெபியூக் பண்ணிருப்பேன், ரெப்ரூவ் பண்ணிருப்பேன். அதெல்லாம் ரெபியூக்கு ரெப்ரூவான்னு எனக்கு தெரியல. பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே பிரிஸ்லி வனத்ராஜ் வந்து எல்லாரையும் திட்டுறது ரெபியூக்கு ரெப்ரூவான்னு. பெண்களாய் இருக்கிற வேஷமிட்டு திரிகிற அலப்பறை பண்ணின்னு திரிகிற அறவேக்காட்டு பிரசங்கிகள் ஓநாய்களுக்கு ஒருத்தி போதும். ஏச்ச சொன்னார்னு நீ சொல்லப்படாது. கிடைச்ச சின்ன கிளிப்பு, அதுலேயும் நிறைய வெட்டு போட்டிருக்கு. என்னென்ன பேசுனதெல்லாம் வெட்டினாங்கன்னு தெரில. சரிங்களா, முக்காடு போடலாமா வேணாமான்ட்டு ஒரு சில பிசாசு கூட்டம்லாம் தெரியுது. பேக் டு பைபிள்ன்ற பேர்ல வேதத்தையே புரட்டுகிற கூட்டம், பேக் டு பைபிள்ன்ற பேர்ல வேதத்தையே புரட்டுகிற கூட்டம். ஸோ ஆப்வியஸா அண்ணனுக்கு வேதத்தை புரட்டுகிறார்கள் அப்படின்னு தெரியுது. சரியா, பேக் டு பைபிள்னு டைரக்டா பேரை சொல்லி தான் சொல்றாரு. அந்த விஷயத்துல நிச்சயமா நான் பாராட்டுவேன். ஏன்னா நம்ம அகஸ்டின் ஜெபக்குமார் மாதிரி பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல விரும்பவில்லை, அப்படி பேர் சொல்லாமலாம் நம்ம என்ன பண்ண மாட்டாரு. கன்னு மாதிரி பேர் சொல்லி தான் சொல்லுவார். ஸோ பேக் டு பைபிள் வேதத்தை புரட்டுகிற கூட்டம்னு சொல்றாரு. ஸோ ஆப்வியஸா அவங்களுடைய உபதேசங்கள் தவறுன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம அண்ணனை இந்த B2B எப்படி ஏமாத்திருக்காங்க, சாரி நம்ம அண்ணன் எப்படி ஏமாந்துருக்காருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை மோதல் மாதிரி தொடர்ந்துட்டு இருந்தது. இப்ப அனிதா கிங்ஸ்லி அக்கா அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். நான் பயோடேட்டாலாம் தேடுறது இல்ல. இப்போ அந்த அப்புறம் போகிறவர் போலன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு இன்னும் ஒரு சில பாட்டு, அவங்க பாட்டை பார்த்துட்டு ஒரு பாஸ்டர், ஒரு 40 வயசு இருக்கிற பாஸ்டர் சொன்னாரு, என்கிட்ட பர்சனலா பேசினாரு. எனக்கு கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது உள்ள என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது பிரதர்ன்னு. உன் மூளை சரியில்லைன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. உன் வாழ்க்கையில் அது ஸ்கேன் எடுக்கணும். அது ஏதோ தப்பு இருக்குது, என் ரட்சிப்பில் தப்பு இருக்குது. அது இன்னொரு பாஸ்டர் சொன்னாரா இல்லை இவருக்குள்ளேயே தோணுச்சான்னு தெரில. சரி, ஏதோ ஒன்று. இதை மாதிரி இவர் ட்ரெஸ்ஸிங்லேயும் பேசியிருப்பாரு. அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக அனிதா கிங்ஸ்லியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரதர், எந்த கிறிஸ்துவ பெண்களும் அடுத்தவர்களை இச்சிக்க வேண்டும் என்று ஆடை உடுத்தி சபைக்கு வர மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து பாக்குறவங்க கண்களில் தான் பிரச்சனை இருக்கு. 10 நிமிஷம் பேசினா 6 நிமிஷம் ஒரிஜினல், 4 நிமிஷம் டூப்ளிகேட்டா இருக்கும். அவங்க ஒரு தலையில இருந்து கால் வரைக்கும் மூடிட்டு வந்தா கூட அவங்கள தவறா பாக்குற மாதிரி தான் கண்கள்ல தான் பிரச்சனை இருக்கு. பாத்தீங்களா, இப்படி மாறி மாறி இவருடைய கருத்து வந்து முக்காடு போட்டுட்டு ரொம்ப மாடஸ்டா பயங்கரமா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும். சாரல் நவ்ரோஜியை பார்த்துருக்கீங்களா, அப்படி பார்த்துருக்கீங்களா, இப்படி பார்த்துக்கலாம். அதே அந்த அனிதா ஜெயபேஸ்ன்றவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அவங்க கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, அவங்க கண்ணில் தான் பிரச்சனை இருக்குது. முக்காடு போட்டாலும் போடாட்டாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறார். இப்படி வார்த்தை மோதல்களில் போயிட்டே இருந்தது. இவர் ரொம்ப கடுமையாக சாடி இருந்தார். ஆனால் அப்படின்றதுக்குள்ள
அண்ணன் அனிதா ஜெயபேஷ் திருந்திட்டாங்க, பரிசுத்தமா மாறிட்டாங்க அப்படின்னு வீடியோ போடுறாரு. இன்னைக்கு அந்த ஜாபேஸ் பாஸ்டரும் அனிதா சிஸ்டரும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றாங்களா? நானும் இதை பார்த்துடணும்டா, உண்மையிலே பரிசுத்த வாழ்க்கை தான் வாழ்றாங்களா, என்னடா இப்படி ஒரு மாற்றமா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல நன்மை எப்படி வரும்னா ஓடி வரும். இது எந்த பைபிள் எழுதிருக்குன்னு தெரியல, அப்படியே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நன்மை ஓடி வரும்னா இவங்க மீன் பண்ற நன்மை பணம்னு அவங்க சேனல்ல அவங்க வீடியோஸ்ல இருந்தா நான் போட்டிருக்கேன். சரியா? நன்மைனா அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் ஓடி வரும் ஓடி வரும்னு பேக்ரவுண்டில் இந்த பணத்தை காமிச்சு மக்களை வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி பணத்தாசையை விதைச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள நம்ம என்ன சொல்றாரு, பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அனிதா ஜாபேஸ்னு ஒரு பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் வைஃப் இருக்காங்க, அருமையான சகோதரன் சகோதரி. முக்காடு வீடியோல வந்து அவங்கள சொல்லியிருப்பேன், B2B ஒரு இது இருக்கு, இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா திட்டியிருப்பேன், பயங்கரமா அவங்களை ரெபியூக் பண்ணியிருப்பேன், ரெப்ரூவ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு அந்த ஜாபேஸ் பாஸ்டரும் அனிதா சிஸ்டரும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் ஜோர அவர் கைதட்டு கூட முக்காடு போட்டிருக்காங்களா? முக்காடு போட்டு பிரசங்கிக்கிறாங்க. இதுல ஒரு முக்காடு போட்டிருக்காங்களா? முக்காடு போட்டு பிரசங்கிக்கிறாங்க. உடனே பரிசுத்த வாழ்க்கையா மாறிடுச்சு. அப்ப நம்ம பிரிஸ்லி வனத்ராஜன் எவ்வளவு பெரிய இழிச்ச வாயா இருக்காருன்னு பாத்துக்குங்க. ஏன்னா முக்காடு போட்டுட்டா பிரிஸ்லி வனத்ராஜை ஏமாத்திடலாம், அவங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதா காமிச்சிடலாம். நாம் பேசிதான் திருந்துறாங்கன்னு சொல்ல மாட்டோம் பாஸ்டர், சொல்லிதான் பாருங்களேன். அவங்க திருந்துறாங்கன்னு சொல்றதே பெரிய அபத்தம், இதுல நாம் பேசிதான் திருந்துறாங்கன்னு சொல்ல மாட்டேன் பாஸ்டர். ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா அவங்க நான் சொல்லிதான் திருந்துனாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆவியானவர் தோத்திரம் என்னையும் ஒரு கழுதையா கத்த வச்சாரு, அவங்களுக்கு தேவன் அவங்களுக்கு கன்விக்ஷனை கொடுத்து தோத்திரம். இன்னைக்கு அவங்க சாட்சியை கேட்டேன், ஒரு சபைக்கு 2 சபையை பெருக வச்சிருக்கிறேன். கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நீங்க எதையாவது கதை விடக்கூடாது. 2 சபையா பெருகிடுச்சுன்னா பெருக வச்சது ஆண்டவர்னு ஆயிடுமா? எப்பா வனத்ராஜ், உண்மையிலே உங்களுக்கெல்லாம் பைபிள் தெரியுமா, இல்லை ஏதாவது தெரியுமா? பைபிள் எல்லாம் விட்டுருங்க, சாதாரணமா ஒருத்தவங்களுடைய அட்டையரை வச்சு அவங்க பரிசுத்தமா இல்லையான்னு எடை போடுறது தான் வேதம் சொல்லி கொடுக்குற சத்தியமா? ஒரு மெய்ப்பனும் மனைவியும் மனம் திரும்பி வந்தோடனே ஒரு 300-400 ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படுது பாஸ்டர். ஏசப்பா, இந்த சிந்தனை இருக்கிற எல்லாரையும் மனம் திரும்ப பண்ணுங்கப்பா. ஐயோ 300-400 ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படுதா? அவங்க 300-400 ஆத்துமாவை ஏமாத்திருக்காங்க, அது அவங்களே சொல்லுவாங்க. அந்த 300-400 ஆத்துமாக்கு அடிஷனலாக இன்னொரு ஆத்துமா ஏமாந்துருக்கு, அது பிரிஸ்லி வனத்ராஜ். ஏன்னு அவங்க சொல்றது நீங்க கேளுங்க. இந்த உடை வந்து இயேசுவை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு தடையா இருக்கிறதுனால அந்த உடையை மாத்துறது வந்து எனக்கு பெருசா தெரியும். இந்த ஒயிட் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊழியர்கள் ரெகக்னைஸ் பண்ண, அவங்க ட்ரெஸ்ஸை மாத்தினதுக்கு காரணம், முன்னாடி நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அதை ஊழியர்னு ரெக்கக்னைஸ் பண்ணல மக்கள், இப்போ இப்படி மாறினோடனே ஊழியர்கள்னு ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அதுக்காக தான் உடைய மாத்திருக்காங்களே ஒழிய அவங்களுடைய உபதேசத்தை மாத்தலை, எதையுமே மாத்தலை. இதை நாங்க சொல்லலை, அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப கரண்டா அவங்க என்னென்ன உபதேசத்துல இருக்காங்கன்னு பாத்துருவோம். மேல உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல நன்மை எப்படி வரும்னா ஓடி வரும். இயேசுக்கு தெரியும் இது பொல்லாத ஒரு பேயின். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நன்மைனா பணத்தை பேஸ் பண்ணி ஓடி வரும்னா சொல்லுவாங்க. இந்த பிப்ரவரி மாதம் நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஜனவரி மாதம் திருட்டு போன எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுவார். இயேசுவின் நாமத்திலே ரெஸ்டோர் பண்ணுவார். ஜனவரியில் திருட்டு போயிடுச்சு, பிப்ரவரியில் ரெஸ்டோர் பண்ணுவார். மார்ச்சில் என்ன சொல்லுவாங்க, பிப்ரவரியில் திருட்டு போனது மார்ச்சில் ரெஸ்டோர் பண்ணுவாருன்னுவாங்க. மார்ச்சில் திருட்டு போனது ஏப்ரலில் ரெஸ்டோர் பண்ணுவாங்கன்னு. இதுதான் இவங்களுடைய நார்மலான வாடிக்கையான செயல். இந்த மாதம் என்கிட்ட இருந்து திருட்டு போன எல்லா நன்மைகளையும் என்னுடைய தேவதூதர் எனக்கு தான் தர போறாரு. ஆமா, அவர் கைதட்டு கூட. போன மாசம் தேவன் ரெஸ்டோர் பண்ணாருன்னு சொன்னாங்க, ஆனா அது நடக்கல. இந்த மாசம் தேவ தூதன் ரெஸ்டோர் பண்ண போறாருன்னு சொல்லுவாங்க, அதுவும் நடக்காது.
அடுத்த மாதமும் வரும், போன மாதம் திருட்டு போனது எல்லாம் இந்த மாதம் கிடைக்கும்னு திருப்பியும் ஒரு கதையை உருட்டுவாங்க. இது இவங்களுடைய வாடிக்கை. இப்போது வனத்துராஜ் என்ன சொல்லணும்னா, இவங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறாங்க, 300-400 பேர் இவங்களால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இதா இந்த மாசம் தேவன் வாக்கு பண்ணுகிறார், நீங்க அடிமையிலிருந்து அதிபதியாய் மாறுவீர்கள். நீ ஜெபம் பண்ணி நாசமா போவேன். அடிமையிலிருந்து அதிபதியாய் மாறுவீர்கள். இதுதான் இதுதான் இவங்களோட மொத்த உபதேசமே இதுதான். பணம் பணம் பணம், பதவி பதவி பதவி, நீ பொசிஷனில் பெருசாயிடுவ. பிரிஸ்லி வனத்துராஜ் இதை தான் சொல்லுவாரா? இதுதான் வந்து பரிசுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவாரா? ஆனால் ஏமாந்துட்டார், அப்படி தானே? அப்போ பிரிஸ்லி வனத்துராஜுக்குள்ளே என்ன தான் இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன பெருமை என்னென்னா, நான் சொல்லிட்டேன், அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் சொல்லிடணும். அப்படியா? அதுதான் மோட்டிவா? சோ டாக்டர் வைஸ் நீங்க சேம் அதே இதுல தான் இருக்கிறீங்க அந்த இதுல. பட் உடை இப்ப நாங்க ஊழியம் செய்யற இடங்கள் வந்து கிராமங்கள், நம்ம இந்த தமிழ்நாடு என்பது ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு அருமையான பூமி. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இது வந்து ஒரு ஃபாதர், ஒரு பாஸ்டர் அப்படின்ற ஒரு செட்டப் கொண்டு வருது. அதுல ஏதோ தப்பு இருக்குது, ரட்சிப்புல தப்பு இருக்குது. அந்த செட்டப்பை கொண்டு வர்றதுக்காக ட்ரெஸ்ஸை மாற்றிருக்காங்களே தவிர அவங்க உபதேசம் அப்படியே தான் இருக்குன்னு இன்டர்வியூ எடுக்கிற நபர் சொல்றாங்க. ஆமான்னு சொல்லி இவங்க சொல்லி முடிப்பாங்க. அந்த கோவிட் டைம்ல நினைக்கிறேன். சோ அந்த டைம்ல வந்து நம்ம சில பதில் சொன்னதை வந்து அது கான்ட்ரோவர்சியா வந்து சில பேர் அதை மாற்றினார்கள். பட் ஆனா கர்த்தர் அதையும் வளர்ச்சிக்குள்ளாக தான் நடத்தினார். இப்போ வந்து நாங்க அப்படியே தான் இருக்கிறோம். வனத்துராஜ் ஐயா, உங்களால அவங்களுக்கு growth தான் ஆயிருக்கான். அவங்க ஆனா அப்படியே தான் இருக்காங்களாம். அவங்க டாக்டர்ல எல்லாம் எதுவும் மாத்தலையா, அப்படியே தான் இருக்காங்களாம். ட்ரெஸ்ஸை மட்டும் தான் மாத்திருக்காங்களாம். அவங்களுடைய கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் நீங்கள் என்ன நம்பிட்டு இருக்கீங்க? ஒரு ஊழியக்காரன் திருந்திட்டா 300-400 பேர் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க பாஸ்டர் அப்படின்னு வெள்ளாந்தியா ஏமாந்துட்டு இருக்கீங்களே பிரிஸ்லி. இன்னைக்கு அந்த ஜாபேஸ் பாஸ்டரும் அனிதா சிஸ்டரும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மெய்ப்பனும் மனைவியும் மனம் திரும்பி வந்தோடனே ஒரு 300-400 ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படுது பாஸ்டர். நல்ல மனம் திரும்பி பண ஆசையே இல்லாம இருக்காங்களா, இல்ல காணிக்க தசம பாகம்னு இன்னும் சுத்திட்டு இருக்காங்களா பாருங்க. இதுக்கு தன்னுடைய காணிக்கையினால தசம பாகத்தினாலே தாங்குகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவளை ஆசீர்வதிச்சிடுங்க ஜெபிக்கிறேன். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்து தாங்கப்பா. இடம் கொள்ளாமல் போகட்டும். நிரம்பி வழிந்து ஓடுகிற நன்மையினால நிரப்பங்க. என்ன மிஸ்டர் பிரிஸ்லி வனத்துராஜ், நீங்க ஷார்ப்பா இருக்கிற மாதிரி நல்லா பேசுறீங்க, ஆனா இவ்வளோ வீக்கா இருக்கிறீங்களே, ஏமாந்துட்டீங்களே பாஸ். அனிதா ஜாபேஸ்னு ஒரு பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் வைஃப் இருக்காங்க, அருமையான சகோதரன் சகோதரி. முக்காடு வீடியோல வந்து அவங்கள சொல்லியிருப்பேன், B2B ஒரு இது இருக்கு, இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா திட்டி இருப்பேன், பயங்கரமா அவங்கள ரெபியூக் பண்ணிருப்பேன், ரெப்ரூவ் பண்ணிருப்பேன். இப்ப சொல்லுங்க, நம்ம என்ன பயங்கரமா ரெபியூக் பண்ணாரு, ரெப்ரூவ் பண்ணாரா, இல்ல போற போக்கில் எதையோ சொல்லிட்டு போனாரான்னு? விஷயத்த சொல்றேன், நல்லா கேளுங்க. ரெபியூக் ரெப்ரூஃப் எல்லாம் ஓகே, அதெல்லாம் நேரடியாக அவங்கள்ட்ட போய் சொல்லணும். பப்ளிக்கில் சும்மா அவங்கள்ட்ட சொல்லாமல் ஏரில் சோசியல் மீடியாவில் சொல்கிறதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட்னா, மக்கள் வெளிப்படைவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்டருந்து கொஞ்சம் உஷாராக இருந்து வேதத்துக்கு திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, பைபிளெல்லாம் விட்டுட்டு கையில் தான் வச்சுருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறது வேத வாக்காக இருப்பாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரியான கண்டென்ட் சோசியல் மீடியாவில் போகும்போது இதை பார்த்துட்டு ஒருவேளை ரியலைஸ் பண்ணி அப்படியா உண்மையிலே பைபிளில் இருக்கான்னு கம்பேர் பண்ணாங்கனாலே கண்ணு திறந்துடும். இதுக்கு யூஸ் ஆகுமே தவிர, மற்றபடி நான் ரெபியூக் பண்ணுறேன், ரெப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்துல வீடியோ போட்டு அந்த நபர் திருந்துவாங்கன்னு நினச்சா அது வந்து அறியாமை தான். ஆனால் அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்மளுடைய டார்கெட் மக்களுக்கு வெளிப்படையணும், அதுவாக இருக்கணும். அதில் ஒரு போனஸாக அந்த பர்டிகுலர் நபர் திருந்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இப்படி ஏமாளியாக இருக்கக்கூடாது, சரியா? அடுத்த வீடியோவில் இந்த நபர் இந்த ரெபியூக் ரெப்ரூஃப்னார்ல எப்படியெல்லாம் ரெபியூக் பண்ணுவார், குறிப்பாக ஜான் ஜபராஜை எப்படிலாம் ரெபியூக் பண்ணி ரெப்ரூஃப் பண்ணியிருக்காருன்னு பார்த்துருவோம்.